ஒரு காலத்திலே தனக்கு விரோதமாக ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். கரடி வருகிறது. அந்த கரடியும் அதை போல தன்னுடைய பட்டயத்தால் தன்னுடைய தடியால் அதை அடித்து கொண்டு அந்த கரடியின் கைக்கு அவர் தப்புவிக்கப்பட்டிருக்கிறதை அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் கோலியாத்து வருகிறான். அந்த கோலியாத்துக்கு முன்னாடியும் அவர் நிற்க முடியாது. ஆனால் அதன் நடுவிலேயும் ஆண்டவர் தன்னை காப்பாற்றினதை, ஆண்டவர் தன்னை விடுவித்ததை அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்ததை தேவனுடைய ஆலயத்திலே நாம் எதையோ சிந்தித்து கொண்டு இருக்காமல், நம்முடைய தோல்விகளை சிந்தித்து கொண்டிருக்காமல், நம்முடைய கஷ்டங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்காமல், ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை, நன்மைகளை நாம் சிந்தித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.